நம்ம கேப்டன் அமெரிக்கா என்னதான் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்ல ஒரு பெரிய கையா இருந்தாலும் அவர் சண்டை போடும்போது அடிக்கடி ஒரு கோளாறான விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாப்ல. அதுதான் அவரோட எனிமீஸோட கைத்த பூச்சி நெருக்கிறது. ஆமாங்க, லிட்டரலி நம்ம கேப்டன் அமெரிக்கா சண்டை போடுற மோஸ்ட் ஆஃப் த ஃபைட் சீன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் எனிமியோட கைத்து பூச்சி நெருக்குவாப்ல. பக்கி கூட சண்டை போடும்போது அதான் பண்ணிருப்பாப்ல. அண்ட் அது இல்லாம பாஸ்ட் கேப்டன் அமெரிக்கா கூட, அதாவது அவரோட அவரே சண்டை போட்டுருப்பாருல, அப்ப கூட பாஸ்ட் கேப்டன் அமெரிக்கா இவருக்கு சோக்கு தான் போட்டுருப்பாப்ல. இதெல்லாம் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஒரு ஃபைட்டிங் டாக்டிக்ஸா கூட இருக்கலாம். அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற எனிமியை வந்து கில் பண்ணாம டிஃபீட் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு மூவா இந்த சோக் பண்றது இருந்தாலும் நம்ம தலைவன் லிட்டரலி அல்ட்ரானுக்கு போய் சோக் போட்டுருப்பாங்க. ஏயா அல்ட்ரான் ஒரு ரோபோட்டியா? அல்ட்ரான் கைத்து பூச்சி இருக்குன்னா அல்ட்ரானுக்கு என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, அவன் ரோபோட்ரா அப்படின்னு யாரா நினைச்சீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா அல்ட்ரானுக்கே சோக்க போட்டார்ல, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நம்ம கேப்டன் அமெரிக்கா அல்ட்ரானுக்கு போட்ட அதே சோக்க தான் எண்டிங் ஃபைட் அப்போ நம்ம அல்ட்ரானோட அந்த ரோபோட் ஆர்மில வரும்ல, அந்த ஆர்மில இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டுக்குமே நம்ம கேப்டன் அமெரிக்கா போட்டுருப்பாப்ல. அந்த ரோபோட்டுக்கு சோக் போடும்போது அந்த ரோபோட்டோட கழுத்து உடஞ்சு போயிருக்கும் அந்த இடத்துல. சோ லிட்டரலி நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த ரோபோட்டோட கைத்தை பிடிச்சி அவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தோட நெரிச்சதுனால அந்த ரோபோட்டோட கழுத்து உடஞ்சு போயிருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த சோக்க போட்டிருக்காப்ல. சோ இதே தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா அல்ட்ரானுக்கும் பண்ண ட்ரை பண்ணிருக்காப்ல. பட் அல்ட்ரான் வந்து வைப்ரேனியத்தால உருவானது, அதனால அல்ட்ரானுக்கு எந்த டேமேஜும் ஏற்படல. சோ லிட்டரலி நம்ம கேப்டன் அமெரிக்கா எல்லாரோட கைத்து பூச்சி நெரிக்கிறதுக்குமே பின்னாடி இருக்கிற ஒரு காரணம், அவரால் ரொம்ப பலமா அவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பயன்படுத்தி ரொம்ப பயங்கரமா சோக் பண்ண முடியும். அண்ட் அதனால தான் அதை அவர் எல்லாருக்கும் பண்றாப்ல.